ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு பலவிதமான சாஸ்திரங்களும் புராணங்களும் ரிஷிகளும் மகான்களும் பல விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா நவகிரகங்கள். புராணங்கள் சொல்லும்போது நவகிரகத்தினால தெய்வங்களே பாதிக்கப்பட்டிருக்கிறதாகலாம் புராணம் இருக்கு. அதனால நவகிரகங்கள் ஆராதனை பண்ணாமல் நவகிரகத்தினுடைய அருள் பெறாமல் எதையும் நம்ம மேற்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால கட்டாயம் நவகிரகம். அதில் சூரியனால ஆரோக்கியம் வருகிறது, சந்திரனால மனசு சந்தோஷம் வருகிறது. அதனால திங்கள் செவ்வாய், அடுத்தது அங்காரகன். அங்காரகனால சுபமான காரியங்கள்லாம் வீடுகளில் நடைபெறுகிறது. அடுத்து புதன். புதனால புத்தி மேன்மைப்படுகிறது, நல்ல விஷயங்களில் ஈடுபடணுங்கிற எண்ணம் வருகிறது. அடுத்து குரு. குருவினால குடும்ப ஒற்றுமை, அதில் சந்ததிகளுடைய விருத்தி எல்லாம் அதில் அடங்கியிருக்கு. வெள்ளி சுக்கராச்சாரியர், அவருடைய அனுகிரகத்தினால செல்வம் பெருகுகிறது. அடுத்து சனீஸ்வரன். சனீஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய இடர்பாடுகள்லாம் தீர்ந்து தீர்காயுசை தருகிறது. அடுத்து ராகு, மிகச்சிறந்த கிரகங்களில் அவரும் ஒருவர். விஷபயங்கள்லாம் போய் நமக்கு மேன்மையை தருகிறார். அடுத்து கடைசியில் கேது. கேதுனால நமக்கு ஞானங்கள் வருகிறது. பூமியில் எவ்வளவு வாழ்ந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே உலக செல்வங்களை விட ஞானம் வர வேண்டும்ங்கிறது பிரதானமாக வேதங்களும் புராணங்களும் மகான்களும் சொல்வதனால அந்த ஞானத்தை கொடுப்பவராக கேது இருக்கிறார். அப்படி 9 விதமான அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரும் மேன்மை பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம்.